ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோயிலுக்கு வந்து சிவராமனும் பார்வதி வராங்க. அப்போ பசுபதி வந்து சொல்கிறாங்க, என்ன சிவராமா, உனக்கு உன் வீட்லேயே மரியாதை கிடையாது, இந்த ஊர்லேயே மரியாதை கிடையாது அப்படிங்கன்னு சொல்லவும், இது கெட்டதுமே சிவராமன் சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை வச்சுக்காது அப்படிங்கிறாங்க. அப்போ உடனே பசுபதியும் கூட ஒரு 2-3 பேர் இருந்துட்டுருக்குறாங்க. ஆமாம், அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? உங்கள் அண்ணனுக்கு அப்புறமா உனக்கு தானே மரியாதை கிடைக்கணும், ஆனால் உங்கள் அண்ணி இந்த மரியாதை வாங்கிட்டு போயிட்டாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு வந்து அந்த வீட்லேயும் மரியாதை கிடையாது, இந்த ஊர்லேயும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க போலுக்கு உங்கள் அண்ணனும் அண்ணியும். அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சாம்ராஜ்யம் தான் அப்படின்னு சொல்லவும், நீ சும்மா வெட்டு தான் அப்படிங்கிற மாதிரிக்கு பேசவும், இதெல்லாம் கெட்டதுமே பார்வதி வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவராமனும் பார்வதி நேராக வீட்டுக்கு வரவும், அப்போ பசுபதிட்டு வந்து புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அண்ணா நீ கொளுத்தி போட்டது நல்லாவே வெடிக்க போகுது பாரு அப்படிங்கும் போது, ஆமாம் தங்கச்சி, ஏன்னா சிவராமன் கூட பேசாமல் இருந்துருவான், ஆனால் பார்வதிக்கு வந்தது பாரு கோவம், கண்டிப்பாக அங்கே போய் பெரிய பூகம்பமே ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பார்வதி வந்து கோவத்தோட நேராக வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அவங்க எல்லாரையும் கூப்பிடவும் எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன பார்வதி இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுராமோட அம்மா கேட்கும்போது, அப்போ வந்து பார்வதி சொல்கிறாங்க, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், அந்த முடிவுக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதிச்சா தீரணும் அப்படிங்கும்போது, இதை வந்து மாயாவும் ஜானகியும் பார்க்குறாங்க. என்னது, பார்வதி சிவராமன் வந்து கோயிலுக்கு ரூபா தானே கொண்டு கொடுக்கறதுக்காக போனாங்க, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல, இவ்வளோ கோவமாக வந்து அவள் பார்வதி பேசிகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது, அப்போ வந்து சிவராமன் வந்து பார்வதி தடுக்கிறாங்க. பார்வதி நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டே அப்படிங்கும்போது, என்னங்க சும்மா கொஞ்சம் பேசாமல் நீங்கள் இருக்கீங்களா, நான் இன்னைக்கு பேசணும்னு முடிவு எடுத்துட்டேன், அதனால் நான் பேசியதான் தீருவேன் அப்படின்னு பார்வதி சொல்லவும், உடனே வந்து ரகுராம் கேட்குறாங்க, பார்வதி உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ சொல்லலாம் அப்படிங்கும்போது, அப்போ பார்வதி சொல்கிறாங்க, எனக்கும் சரி என் வீட்டுக்காருக்கும் சரி இந்த வீட்டிலேயே மரியாதை கிடையாது, அது மாதிரிக்கு ஊர்லேயே மரியாதை கிடையாது, சொல்லப்போனால் உங்களுக்கு அப்புறமா ஊர் மரியாதை உங்கள் தம்பியான இவருக்கு தானே வந்து சேரணும், ஆனால் அது ஜானகியக்கா வாங்கிட்டு போயிட்டாங்க, அப்படி இருக்கும்போது என் புருஷனுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உடனே ரகுராமுக்கு வந்து ஒன்றும் புரியல. பார்வதி சுற்றி வளைச்சு பேசாமல் நீ பேசுகிறத எதுவாக இருந்தாலும் நேரடியாகவே நீ சொல்லலை அப்படிங்கும்போது, ஆமாம் நான் நேரடியாகவே சொல்லியிருந்தேன், எனக்கு சொத்தை பிரித்து கொடுத்துருங்க, என் புருஷனுக்கு வந்து ஒரு மரியாதை கிடைக்கணும்னா சொத்தை வச்சு தான் கிடைக்கணும், சொல்லப்போனால் சொத்து எல்லாமே உங்கள்கிட்ட தானே இருக்குது, மரியாதையும் உங்களுக்கு தான் கிடைக்குது, அப்போ எங்களுக்கு என்ன தான் மிச்சம் இருக்குது, அதனால சொத்தை வந்து என் புருஷனுக்கு பாதியாக பிரித்து கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு உண்டான மரியாதை எங்களுக்கு தன்னால் கிடைக்கும் அப்படிங்கவும், இது கெட்டதுமே ஜானகி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பார்வதி இந்த மாதிரிக்கெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, அப்போ ரகுராமோட அம்மாவும் சொல்கிறாங்க, பார்வதி தேவையில்லாம இந்த மாதிரிக்கெல்லாம் பிரச்சனை எடுத்துட்டு இருக்காது அப்படிங்கும்போது, அப்போ சிவராமனும் பார்வதியை வந்து அடிக்கிறதுக்காக வரும்போது உடனே ஜானகி வந்து தடுக்கிறாங்க. சிவா நீ கொஞ்சம் பேசாமல் இருக்க மாட்டே அப்படிங்கும்போது பார்வதி உடனே சொல்கிறாங்க, ஆமாங்க ஆகுன்னா என் வாயை மூட்டுறதுக்காக வந்துருங்க, ஆனால் ஊரில் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதை என்னன்னு தான் இப்போ பார்த்துட்டோம்ல, நீங்கள் நம்மளும் எதுவும் பேசாதீங்க, அமைதியாக இருக்க மாட்டீங்களா அப்படின்னு பார்வதி வந்து சிவராமனை போட்டு திட்டுறாங்க. அப்போ ரகுராம் சொல்கிறாங்க, பார்வதி கேட்டதில் எந்த விதத்தில் தப்பு கிடையாது, அவள் சொல்கிறதுல எல்லாத்துலேயும் நியாயம் இருக்க தான் செய்யுது, அதனால நான் சொத்தை அவளுக்கு நான் பிரித்து கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஜானகி வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு எங்கிட்ட எதுவுமே பேசாத, இது எல்லாத்துக்கான நீ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரகுராம் கோவத்தோடு இருக்கவும், அப்போ மாயாவுக்கு ஒன்றுமே புரியலை, எதுக்காக திடீர்னு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, என்னென்ன நடக்குன்னே தெரிய மாட்டேங்க அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது, அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து அவங்க சாமிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன கடவுளே எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது, இப்போ என்னென்னா பார்வதி புதுசாக ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்கா, அவரும் வந்து சொத்தை பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, இதை நான் எப்படி தடுத்து நிறுத்த போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கண் கலங்கி அழுதுகிட்டு அவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு வரவும், அப்போ புவனேஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ வந்து மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ வந்து மாயா வந்து அவங்க ஜானகியை பார்க்கல, அவங்க தள்ளி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்றாங்க, என்ன ஜானகி சாமிகிட்ட வந்து வேண்டிட்டு வந்து ஏன் என்ன குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்ல போனாக்கி இது எல்லாமே என்னோட ஆட்டம் தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே மாயாவும் ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்ப புவனேஸ்வரி வந்து ஜானகிட்ட சொல்றாங்க, இத்தனை வருஷமா நான் வாழக்கூடிய வாழ்க்கையை தானே நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தானே தெரியும், இப்போ என்னுடைய ஆட்டம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருது, இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிறது மட்டும் இல்ல, ரகுராமு கிட்ட இருந்து நான் ஒன்னு பிரிச்சு காட்டுவேன் பாரு, இதை நான் ஒரு சவாலவே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்ட
கேட்டதுமே மாயா ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இது என்னது, புவனேஸ்வரி தான் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காளா, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, பெரியம்மாவும் எதுவுமே பேசாமல் அவங்க அமைதியாக இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு அவங்க மாயா வந்து ரொம்பவே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா ஜானகி வந்து எதுவுமே பேசாமல் அவங்க கண் கலங்கி அழுது நின்றுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்தது இந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க. புவனேஸ்வரி சொல்கிற மாதிரிக்கு ரகுராம் கிட்டேருந்து ஜானகி பிரிக்கிறதுக்காக அவங்க அடுத்து என்னெல்லாம் சூழ்ச்சியை வந்து பண்ண போகிறாங்க. பார்வதி வந்து சொத்தை பிரித்து கேட்குறாங்க. அதனால தான் ரகுராம் வந்து சொத்தை பிரித்து கொடுத்துருவாங்களா, இல்லைன்னா மாயா எப்படியாவது வந்து சொத்தை பிரித்து கொடுத்தாக்கி கண்டிப்பாக இந்த குடும்பம் 2000 அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது வந்து இந்த குடும்பத்தை வந்து பிரிக்க விடாமல் தடுக்கிறதுக்காக அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.